ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து வெஜ் கிழி பரோட்டா எப்படி செய்யணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பரோட்டா, எம்டி சால்னா, பன்னீர் மசாலா எல்லாத்தையும் ஒரு வாழை இலையில் போட்டு அதை தவாவில் சூடு பண்ணி அதை ஹீட் பண்ணி அதை எப்படி செய்கிறதுன்னு தான் காட்ட போகிறோம். அதாவது வாழை இலை வெஜ் கிளி பரோட்டான்னு அதை சொல்லுவாங்க. அது அந்த வாழை இலையில் வச்சு நம்ம சூடு பண்ணி சாப்பிட்றதுனால அந்த வாழை இலையில் இருக்க அந்த பரோட்டாவும் சால்னாவும் சேர்ந்து ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். முதல்ல பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வெங்காயத்தை சதுரமாக வெட்டி வச்சுருக்கோம். அதை வந்து சேர்த்து நம்ம வதக்குறோம். வெங்காயம் லைட்டாக ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க குடமிளகா ஒன்று அதையும் சதுரமாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி எடுக்கணும். இது வந்து ரொம்ப சாஃப்டாக வதக்கக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போது அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கணும். கொஞ்சோண்டு ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வதங்கணும். நம்ம வந்து 2 வெங்காயம் வெட்டி வச்சுருந்ததை நம்ம வதக்கியிருக்கோம். இப்போ இது வந்து நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா தூள், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்து வதக்கிக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு தக்காளியை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் 1 கப் போல் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு வந்து நல்லா கொதித்தோன்னே நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த பன்னீர் க்யூப்ஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தீயை வந்து மிதமாக வச்சுக்கோங்க. வச்சு அதை லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் கொதிக்க வச்ச பிறகு அந்த குழம்பு கொஞ்சம் நல்லா வற்றி வரும். அந்த டைமில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, குடமிளகாவும் வெங்காயமும், அதை வந்து சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இதை கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை மல்லித்தழை போட்டு நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். நம்ம வெஜ் கிழி பரோட்டாக்கு நமக்கு பரோட்டா, சால்னா, எம்டி சால்னா, அதுக்கப்புறம் பன்னீர் மசாலா இது 3மே தேவை. ஆனால் இந்த 3ம் ஒரே வீடியோவில் கவர் பண்ணால் நமக்கு ரொம்ப லெங்க்த்தியாக இருக்கும் வீடியோ. அதனால் நாங்கள் வந்து பன்னீர் மசாலா மட்டும்தான் இதில் வந்து செஞ்சுட்டு நம்ம கிழி பரோட்டாவை நம்ம அசம்பிள் பண்ணி காமிக்க போகிறோம். வெஜ்ஜு சால்னாவும் பரோட்டாவும் நாங்கள் ஆல்ரெடி செஞ்சது வச்சுருக்கோம். இது வந்து எப்படி பண்ணணுன்ற ரெசிபி வந்து நாங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்குரிய லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
இப்போ இந்த கிழி பரோட்டாவை நம்ம வாழை இலையில தான் நம்ம வச்சு செய்ய போகிறோம். அதனால் எலசான வாழை இலையாக நம்ம வாங்கிக்கணும். அந்த வாழை இலையை நம்ம நல்லா வாட்டியும் எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பொட்டலம் மடிக்கும்போது கிழியாமல் இருக்கும். இந்த வாழை இலைக்கு பின்னாடி தண்டு வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் நீங்கள் அதை வந்து ஹாஃபாக நறுக்கி எடுத்துடணும். அப்போ தான் உங்களுக்கு மடிக்க வரும் ஈஸியாக. அதுலேருந்து எடுத்த நாரை வச்சு நீங்கள் பொட்டலம் கட்டலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நூலை வச்சு கூட நம்ம பொட்டலம் கட்டிக்கலாம். இப்போ வந்து அதை எப்படி அசெம்பிள் பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. இந்த இலையை வந்து 2 சைடும் நம்ம வாட்டி வச்சுருக்கோம். சப்போஸ் வந்து ரொம்ப எலசாக இருந்ததுன்னா நம்ம 2 பரோட்டா வச்சு சால்னாவும் வைக்கும்போது கிழிஞ்சிரும். அதனால் நாங்கள் இன்னொரு இலையும் வாட்டி வச்சுருக்கோம். இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சால்னா தான் போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இதுக்கு மேலே பரோட்டா வைக்கும்போது உங்களுக்கு அந்த பரோட்டா வந்து நல்லா ஊறும். சால்னா வச்சுட்டு பரோட்டா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே திரும்பவும் நம்ம வந்து சால்னா ஊற்றணும். அப்போ தான் அந்த பரோட்டா நம்ம சொன்ன மாதிரி நல்லா ஊறும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வச்சுருக்க பன்னீர் மசாலா இதில் வந்து வச்சுக்கலாம். இது நம்ம வந்து வெஜ்ஜு கிழி பரோட்டான்றனால நம்ம வந்து பன்னீர் மசாலா வச்சுருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா இதில் வந்து சிக்கன் 65 வச்சுக்கலாம், எக்கு கூட வச்சுக்கலாம், அதுக்கப்புறமா வந்து ஆனியன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம விருப்பப்படி நம்ம என்ன வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். மட்டன் சுக்கா கூட வச்சுக்கலாம். அதை வச்சுட்டு ஒரு பரோட்டா வச்சு மேலே வந்து நல்லா டைட்டாக அமுத்தி மூடிக்கோங்க. அதுக்கு மேலே திரும்பவும் நம்ம வந்து சால்னா ஊற்றினா தான் நம்ம வந்து வாழை இலையை கட்டி அதை வாட்டும் போது உங்களுக்கு வந்து நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கும். இப்போது இதுக்கு மேலேயும் நம்ம ஒரு குட்டி வாட்டின வாழை இலை வச்சுருக்கோம். இந்த பொட்டலம் வந்து நல்லா பிரியாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதை வந்து நம்ம பொட்டலம் மாதிரி கட்டிக்கலாம். இந்த மாதிரி பொட்டலம் போட்டோன்னா நமக்கு வந்து தோசைக்கல்ல 2 சைடும் வச்சு நம்ம வாட்டி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போது தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு நம்ம வச்சுருக்க பொட்டலத்தையும் அதில் வந்து போட்டுக்கோங்க. இப்போது இது வந்து ஒரு சைடு வந்து நல்லா செவந்த பிறகு இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது ஆகும். மிதமான தீலியே வச்சுக்கோங்க. இது வந்து 5 நிமிஷமாவது இருந்தது அப்படின்னா தான் நல்லா சூடாகி அந்த பரோட்டா அந்த சால்னா எல்லாம் ஒன்று கலந்து நல்லா சாஃப்டாகும். இப்போ பாருங்கள் எப்படி சிவப்பாக இருக்குன்னு. அடுத்த சைடும் நல்லா செவந்த பிறகு நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளோட வெஜ் கிழி பரோட்டா சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து நல்லா கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ஆறிடுச்சு. நம்ம வந்து திறந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள் இந்த பரோட்டா, சால்னா, பன்னீர் எல்லாமே செம்மையாக ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது. இதெல்லாம் ஒன்றா கலந்து நம்ம வந்து சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ வந்து நீங்களும் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.